வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சத்தியலிங்கத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குவதில் பல பகுதிகளில் இருந்து எதிர்ப்பு. தேசிய பட்டியல் இடங்களின் பெயர் பட்டியலை வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி. ஜனாதிபதி அனுர முக்கிய அறிவிப்பு. 5 தமிழ் அமைச்சர்கள். இனி விரிவான செய்திகள். மன்னார் மாவட்டத்தில் மட்டுமல்லாது இன்னும் பல பகுதிகளில் சத்தியலிங்கத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குவதற்கு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்ததற்கு பல எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைந்த வெறும் 4033 வாக்குகளை பெற்ற சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமந்திரனின் பின்புலத்திலே சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்குவதற்கான செயற்பாடு இடம்பெற்றுள்ளது என்று கூறப்படுகிறது. இம்முறை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த மக்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அப்படி செய்யாமல் முன்னதாகவே மாகாண சபை ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டதற்காக அமைச்சு பதவியை இழந்த சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது. அவரை விட மன்னார் மாவட்டத்தில் இருந்து போட்டியிட்ட இளம் சட்டத்தரணியான செல்வராஜ் டினோஷன் தனது முதலாவது தேர்தலிலேயே 6518 வாக்குகளை பெற்றுள்ளார். சத்தியலிங்கம் பெற்ற வாக்குகள் 4033 மட்டுமே. அவருக்கு பின்புலமாக இருந்த சுமந்திரனும் போதிய வாக்குகளை பெறாமல் தோல்வியுற்றவர்தான். இப்படி இருக்கும் போது தகுதி வாய்ந்த செல்வராஜ் டினோஷனுக்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்படவில்லை. சத்தியலிங்கம் ஊழல் மூலம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சொத்துக்களை சேர்த்தும் பல கோடிகள் செலவு செய்து தனது பிள்ளைகளை ரஷ்யாவில் மருத்துவ கற்கைக்காக அனுப்பி வைத்துள்ளார் என சமூக வலைதளங்களில் குற்றம் சுமத்துகிறார்கள். அப்படியான சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கியுள்ளமை தொடர்பில் விமர்சனம் எழுந்துள்ளது. கடந்த தேர்தலை விட இம்முறை தமிழரசு கட்சிக்கு வன்னியில் வாக்குகள் குறைந்துள்ள நிலையில் அடுத்த தேர்தலில் மொத்தமாக வாக்குகளை இல்லாமலாக்குவதற்கே சத்தியலிங்கம் போன்ற ஊழல்வாதிகளுக்கு சுமந்திரன் உதவியுடன் தேசிய பட்டியல் வழங்கப்படுவதாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் வழங்கும் செயற்பாட்டுக்கு தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள் மாத்திரம் இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் உட்பட பலர் எதிராக தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த 3 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களின் தொழில்நுட்ப கோளாறுகள் காணப்பட்டன. இதனால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் சில விமானங்கள் தாமதமானதாகவும் விமான நிறுவன அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஒவ்வொரு விமானமும் அதன் விமானப்பட பயணத்தை முடித்த பிறகு தொழில்நுட்ப மதிப்பீட்டு சோதனைக்கு உட்படுகிறது என்று அதிகாரி விளக்கினார். சில விமானங்களில் தேவையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்த செயல்முறை நேரம் எடுக்கும். பாதிக்கப்பட்ட 3 விமானங்களும் தொழில்நுட்ப பராமரிப்புக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாக இன்று பிற்பகல் இந்தியாவின் சென்னைக்கு புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL123 மற்றும் சென்னையிலிருந்து இரவு 10:15 மணிக்கு கட்டுநாயக்கவிற்கு வரவிருந்த UL124 விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக விமானம் UL196 இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து கட்டுநாயக்கவை இரவு 10:10 மணிக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இருந்து இரவு 10:20 மணிக்கு தரையிறங்க வேண்டிய விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தகவல் அளித்துள்ளதுடன் அவர்கள் இலக்கை அடைய உதவுவதற்கு மாற்று விமானங்களை ஏற்பாடு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால அரசியல் வழிநடத்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தல்களில் யானை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும் எதிர்வரும் தேர்தலுக்கான கட்சியின் வியூகம் குறித்தும் இந்த கலந்துரையாடல்களில் கவனம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்தன எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் யானை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சியின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தவும் கட்சி முன்னோக்கி செல்லும் போது அதன் திசையை வலுப்படுத்தவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அபேவர்தன கூறியுள்ளார். இலங்கையின் பழமையான அரசியல் கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சி தனது அடையாளத்திற்கும் வாக்காளர் அங்கீகாரத்திற்கும் மையமாக இருந்த யானை சின்னத்துடன் நீண்ட காலமாக தொடர்பை கொண்டுள்ளது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் கட்சியின் நாடாளுமன்ற கொறாடாவாக தேசிய பட்டியல் மூலம் பதவி பெற்ற சத்தியலிங்கமும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்.
தமிழரசு கட்சியின் உயர்மட்ட கூட்டம் வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் இன்று இடம்பெற்ற பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் இடம்பெற்றது. இதில் பல கருத்து ரீதியான வேறுபாடுகளை கடந்து எல்லோரது விருப்பங்களுடனும் மன்னார், வவுனியா ஆகிய இடங்களின் இடைவெளியை கருத்தில் கொண்டும் இம்மாவட்டங்களில் இடம்பெறும் ஆக்கிரமிப்புகளை கவனத்தில் கொண்டும் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எல்லோரையும் அரவணைத்து 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு இருந்ததோ அதேபோல் அனைவரையும் அரவணைத்து செல்ல நாம் தயாராக இருக்கின்றோம். எமது தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கூட மக்களிடம் நான் இதனை தெரியப்படுத்தியிருந்தேன். ஆகவே நாங்கள் ஒன்றாக பலமாக இணைந்து பயணிக்க வேண்டிய தேவையை உணர்ந்திருக்கின்றோம். தமிழரசு கட்சியின் தெரிவு செய்யப்பட்ட தலைவராகிய நான் நீதிமன்ற வழக்கில் இருப்பதால் அது நீக்கப்பட்ட பின் செயற்படுவேன். இதற்கான காலம் கனிந்து கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். இப்பொழுது நாடாளுமன்ற குழுவின் தலைவராகவும் என்னை உயர்மட்ட குழுவில் நியமித்துள்ளார்கள். இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கான கட்சியின் குழுவின் தலைவராக நானும், பிரதம கொறடாவாக சத்தியலிங்கமும், தீர்மான குழுவில் நானும் சாணக்கியனும் செயற்பட போகின்றோம். எமது கட்சியின் பேச்சாளரை 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து முதலாவது அமர்வு நிறைவடைந்த பின் தீர்மானித்ததாக முடிவெடுத்துள்ளோம். 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து ஒருவரே தெரிவு செய்யப்படுவார். அத்துடன் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக பயணிப்பதுடன் ஏனையவர்களையும் அரவணைத்து செல்ல முடிவெடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் 3/2 பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த நாட்டிலே தீர்க்கப்படாத பிரச்சினைகளை தீர்ப்பார்கள் என நாம் நம்புகின்றோம் என தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண்மொழிவர்மன் தம்பிமுத்து குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியை ஆதரித்து வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மட்டக்களப்பில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல கடமைகள் இருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தீர்க்கப்படாத பல பிரச்சினைகள் இருக்கின்றன. நிச்சயமாக எமக்கான நில பிரச்சினைகளை இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மேற்றல் தரை பிரச்சினை இருக்கிறது. வளங்கள் சூறையாடப்படும் நிலைமை காணப்பட்டு வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றார். 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில் என்பிபி பெற்ற 18 தேசிய பட்டியல் இடங்களை நிரப்புவதற்கான பெயர் பட்டியலை தேசிய மக்கள் சக்தி பரிந்துரைத்துள்ளது. அதன் மூலம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றம் செல்லவுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அமைக்க உள்ள அமைச்சரவையில் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற கருணானந்தன் இளங்குமரன் ஆகிய இருவருக்கும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்து முக்கிய அமைச்சு பதவிகள் கொடுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இவர்களை தவிர மட்டக்களப்பு மற்றும் நுவரெலிய தேர்தல் மாவட்டங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 3 சேர்த்து குறைந்தபட்சம் 5 தமிழ் அமைச்சர்கள் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இந்த 5 அமைச்சர்களில் ஒருவர் பெண்ணாக இருக்கவும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு நாளை நவம்பர் 18ஆம் திகதி காலை 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரவினால் பதவி பிரமாணம் செய்யவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கைக்கு நேரம் மாற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 21ஆம் திகதி முற்பகல் 11:30 மணிக்கு 10வது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வில் ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்க கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் 21ஆம் திகதி காலை 10 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதுடன் அன்றைய தினம் முற்பகல் 11:30 மணியளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார். நவம்பர் 21ஆம் திகதி பிற்பகல் 3 மணிக்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என நாடாளுமன்றம் முன்னதாக அறிவித்தது. அந்த நேரமே இப்போது மாற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் அரசாங்க கொள்கை அறிக்கையை சமர்ப்பிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. கூடுதலாக அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி நாடாளுமன்றத்தின் சம்பிரதாய அமர்வுகளுக்கு தலைமை தாங்குவதற்கும் உரிமையுடையவர். இந்த அமர்வின் போது கொள்கை அறிக்கையின் மூலம் அரசாங்கத்தின் தொலைநோக்கு மற்றும் கொண்டுவரவிருக்கும் முன்முயற்சிகள் பற்றிய விரிவான விளக்கத்தை ஜனாதிபதி நாடாளுமன்றத்திலும் பொதுமக்களுக்கும் உரையாற்றுவார். புதிய அரசாங்கத்தின் திட்டங்கள் பற்றிய முக்கியமான விபரங்களை ஜனாதிபதி அனுரகுமார நவம்பர் 21ஆம் திகதி அறிவிப்பார்.